மட்டன் பீஸ். அண்ணா இங்க வாங்க. இத போட்டு கொடுத்துருங்க. ஏப்பா இங்க வாங்க. இங்க பாருங்க சனிக்கிழமை. நீங்க சீல் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க. இத போட்டு பிரியாணி இத போட்டு கொடுத்துருவாங்க போல. போங்க. அதுக்கு உங்க ஆளை வர சொல்லி உள்ள கம்பெனில போறாங்க. இது மட்டன் இது பாருங்க சிக்கன் பாருங்க. எல்லாம் ஒட்டுக்கா வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்களா? அந்த ரெடியா உள்ள பாத்தீங்களா? மட்டன் சிக்கன் இல்ல ரெடிமேட் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் தான். எதுவுமே இது கிடையாது. பாருங்க. அதுதான். புழு பாருங்க. நல்ல புழு. இன்னும் எதுங்க போறது? எத்தனை இருக்கு பாருங்க. இந்த ரெடிடா. ஒன்னு ரெண்டு சரவணம்பட்டியில் அத்திப்பாளையம் ரோட்டில் ஷெரீப் பாய் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. 3 மட்டன் பிரியாணி சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஒரு ஆர்டர் போடையில் எப்படி ஒரு 10:30 மணி இருக்கும், 10:45 மணி இருக்கும் நைட்டு. பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு நான் 1585 ரூபான்னாங்க. நான் 1600 கொடுத்து பார்சல் வாங்கிட்டேன். வாங்கி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு போட்டு கொடுத்துட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். குழந்தை சாப்பிட்டுட்டு எம்மா எனக்கு சிக்கனில் புழு இருக்குமா அப்படின்னா என்னதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பெட்ரூம்லேருந்து வந்தாங்க. நானும் வந்து பார்க்கையில் சிக்கன் ஃபுல்லாக கெட்டுப்போன சிக்கன் ஃபுல்லாகவே. அதாவது வந்ததே பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வந்துச்சு. அதுவும் கெட்டுப்போன சாப்பாடாக வந்துச்சு. அப்படி வச்சிருமா சொல்லிட்டு உடனே நாங்கள் கால் பண்ணோம். கால் பண்ணால் ஒரு ஹிந்திக்காரன் எடுத்துகிட்டு எனக்கு தமிழ் தெரியாது ஃபோனை வை அப்படிங்கிறான். அந்த ஃபோனை வைங்கிற மாதிரி அதாவது தமிழ் கலந்து ஹிந்தியில் பேசுகிற மாதிரி வை சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். மறுபடியும் 2 தடவை ட்ரை பண்ணோம் நாங்கள். மறுபடியும் அப்படியே கட் பண்ணிட்டு வச்சுட்டான். இவன் என்ன இப்போ நம்ம சாப்பாடு என்ன சும்மாவா வாங்குறோம், இதை குழந்தை சாப்பிட்டு என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வா நேரில் போக சொல்லிட்டு நாங்கள் நேரில் வந்துட்டோம். படத்தில் போட்டிருக்குது ஆன்லைனில். அந்த படத்தில் போட்டோன்னா பெரிய ராயலாக போட்டிருக்காங்க படம்லாம். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே இது பிரியாணி கடையா எங்களுக்கே இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்களே. கோவை ஷெரீப் பாய் பிரியாணி கடை மீது புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ் வணக்கம். இந்த புகார் தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். வணக்கம். கோவை பெரிய நாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரத்தினம் விமலா தம்பதியினர் அவர்களுக்கு 6 வயது மகள் பிரியாணி கேட்டதால் இரவு ஜொமேட்டோ உணவு விநியோக செயலி மூலம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஷெரீப் பாய் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்தனர். உணவு வந்ததும் திறந்து பார்த்தபோது அதில் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் பிரியாணி இருந்துள்ளது. அதிலும் புழுக்கள் அதிகமாக நெளிந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் சரவணம்பட்டியில் இருக்கும் ஷெரீப் பாய் பிரியாணி கடைக்கு நேரில் சென்று முறையிட்டனர். அப்போது அங்கு இருந்த குளிர்சாதன பெட்டியில் திறந்து பார்த்தபோது மேலும் அதில் இருந்த பிரியாணி பொட்டலங்களில் புழுக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் கடை ஊழியர்கள் சரியான பதில் அளிக்காமல் இருந்துள்ளனர். மேலும் எங்களுக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளனர். இதனால் மனமுடைந்த வாடிக்கையாளர் ரத்தினம் உணவு பாதுகாப்பு துறைக்கும் காவல் நிலையத்திற்கும் புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒருவேளை என் மகள் அந்த உணவை சாப்பிட்டு இருந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் என்று அச்சத்துடன் பெற்றோர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது.